Friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 7th மேக்ஸ் டேர்ம் 3ல எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம் இந்த வீடியோல பார்க்கலாம். In each of the following grid, find the number of colored squares and express it as a fraction, decimal and percentage. ஸோ இது மூணுத்துலேயும் நம்ம இந்த டயக்ராமை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் பண்ணலாம். இப்போ டோட்டலாக இந்த கிரிட்டு வந்து 100 பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ஸ்கொயர்ஸ். இப்போ இதில் வந்து ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு எழுதணும். ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா டோட்டல் வந்து நமக்கு 100ல் இந்த ப்ளூ கலர் வந்து எத்தனை இது இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து 10, இது 20, இது 30. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7. அப்போ 7 × 4, ஏன்னா 4 காலம் தான் இருக்குது. 7 × 4 ரோ வந்து 7 இருக்குது, காலம் வந்து 4 இருக்குது. அப்போ 7 4s வந்து 28. அப்போ இங்கே ஃபுல்லாக 28 வரும். இந்த மூணுத்துக்கு வந்து நமக்கு 30 வரும். அப்போ 30 + 28 டோட்டலாக 58. நீங்கள் ஒரு பாக்ஸை கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். 58. ஸோ அப்போ 58னா 58%. இப்போ பர்சன்டேஜ் டெசிமல் எழுதணும்னா இதை டிவைட் பண்ணி எழுதணும். 58/100 எப்படி எழுதலாம்னா 100 கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 8 and 5க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு 0 கொடுப்போம். இது டெசிமல். அடுத்தது பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா இதை வந்து 58% அப்படின்னு நம்ம எழுதுவோம். 58/100 58%ன்னு எழுதுவோம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம்மில் வந்து கலர் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இந்த ரோலே நமக்கு 10 இருக்குது. அப்போ 20, இது வந்து 30. ஓகேவா? 30 ஆயிடுச்சு. 30 + 4 வந்து 34. 34 ஒரு 4 வந்து நமக்கு 38. இப்போது 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53. ஸோ டோட்டலாக 53 பாக்ஸஸ் வந்து இங்கே வந்து நமக்கு கலர் ஆகிருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? டோட்டல் வந்து ஸ்கொயர் வந்து 100. ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷனாக வந்து 53/100 எழுதலாம். அதே மாதிரி டெசிமலில் வந்து 0.53ன்னு எழுதணும். பர்சன்டேஜ் வந்து 53%. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்கலாம். தேர்டில் வந்து 1 2 3, இது வந்து சின்ன கிரிட்டாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கலர் பண்ணியிருக்கிறது கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. டோட்டலாக கலர் பண்ணியிருக்கிறது வந்து 25. இப்போ டோட்டல் கிரிட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோவில் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரோவில் வந்து இங்கே வந்து 5 பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி காலமை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். காலம் ஃபுல்லாக. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 5 10s are 50. ஸோ டோட்டல் வந்து 50 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் டோட்டல் வந்து 50 ஸ்கொயர்ஸ். அப்போ இங்கே வந்து நமக்கு 25 ஸ்கொயர்ஸ் தான் க்ரீன் கலர். அப்போ க்ரீன் வந்து நமக்கு 25 ஸ்கொயர். இப்போ இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்? 25 50 கீழே வந்து டோட்டல் எழுதணும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இதை வந்து டெசிமலில் எழுதணும். டெசிமலில் 25/50. இதை வந்து கீழே வந்து நம்ம 100ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் டெசிமல் எழுதுறது. அப்போ 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 50, கீழே வந்து 100. ஸோ இது எப்படி எழுதலாம்? 0.15 எழுதலாம். ஸோ 0.50. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம பர்சன்டேஜ் வந்து எழுதணும். பர்சன்டேஜ்னால் பர்சன்டேஜ் கீழே வந்து 100 வரணும். பர்சன்டேஜ்க்கு 25/50. ஸோ கீழே வந்து 100 வர மாதிரினா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கீழே வந்து 100, மேலே வந்து 50. அப்போ டோட்டலாக 50%. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது 5th சம் பார்ப்போம். சாரி 4th சம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17.
ஸோ 17 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு க்ரீன் கலர் வந்து கலர் ஆகிருக்கு. ஸோ இப்போ டோட்டலாக கிரிட் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டல் கிரிட் வந்து இங்கே எத்தனை ரோ இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி செக் பண்ணும்போது 5 இருக்குது. அப்போ டோட்டல் வந்து 25. இதில் வந்து க்ரீன் வந்து 17. ஸோ இப்போ வந்து ஃப்ராக்ஷன் வந்து 17/25. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டெசிமல் போடணும். டெசிமல்னால் நம்ம 17/25 கீழே வந்து 100ஆல் மாற்றிக்கலாம். அப்போ வந்து இன்ட்டு 4 போடுவோம். அதே 4 7 வந்து 28, 4 1 4 5 6 68/100 வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம பர்சன்டேஜாக எழுதும்போது இது வந்து நம்ம டெசிமலாக இப்போ எழுதும்போது 0.68 வரும். இதே நம்ம பர்சன்டேஜாக எழுதும்போது 68/100 எப்படி எழுதலாம்? 68% எழுதலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது 5th சம் பார்ப்போம். 5th சம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கிட்டு 5, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 6 5 வந்து 30. டோட்டல் வந்து 30 பாக்ஸஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து எல்லோ கலர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 வந்து எல்லோ இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 15/30. ஸோ 15 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 1/2ன்னு வந்துடும். ஸோ அடுத்தது டெசிமல் பார்ப்போம். டெசிமல் வந்து 15/30ன்னு எழுதுவோம். அப்போ 30யை நம்மளால் 100ஆக கீழே கொண்டு வர முடியாது. அப்போ இப்போ 30 இங்கே 15 இருக்குது. அப்போ 0 பாயிண்ட் கொடுத்து இங்கே 0 கொடுங்க. அப்போ 5 டைம்ஸ் வந்து நமக்கு 150 வந்து வந்துடும். ஓகே, அப்போ 0.5 தான் நமக்கு இதனுடைய ஆன்சரு. இப்போ பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 போடணும். ஸோ அப்போ 15/30 இன்ட்டு 100%. ஸோ அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணியாச்சு. 3 டேபிளில் 5 டைம்ஸ் வந்துடும். அப்போ 5 × 10 சார் 50%. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.